உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவழித்தலத்தை சிதைக்கக்கூடிய திட்டம்தான் சர்வதேச மைய திட்டம் என்று நாம் ஏன் தொடர்ந்து கூறி வருகிறோம் என்பதற்கான ஒரு விரிவான ஒரு பார்வையில் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பூர்வ ஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தற்போது நடராசர் சன்னதி அமைந்துள்ள சிதம்பரம் நகரத்தில் உள்ள அந்த சிதம்பரம் கோயிலுக்கு அடுத்ததாக, அது பூர்வ ஞான சிதம்பரம், அதாவது பழைய சிதம்பரம், அதற்கு அடுத்த புதிய சிதம்பரம் தான் வடலூர் பெருவழியில் அவர் அமைத்திருக்கக்கூடிய உத்தரஞான சிதம்பரம் என்று குறிப்பிடுகிறார். உலகியலால் பார்வதிபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய வடலூர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பார்வதிபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய அதே வேளை இறைவரால் பெயரிடப்பட்ட உத்தரஞான சித்திபுரம், உத்தரஞான சிதம்பரம் ஆகிய இரண்டு பெயர்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது அந்த 106 ஏக்கர் பெருவழித்தலம் என்கிறார். 80 காணி நிலம் என்கிறார். 80 காணி நிலம் என்பது பார்வதிபுரம் மக்கள் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கைகளில் ஒப்படைத்த அந்த 80 காணி நிலம், அதாவது 106 ஏக்கர் நிலம் என்பதுதான் பெருவழித்தலம் என்கிறார். தலம் என்றாலே அது கோவில், ஆலயம் என்று பொருள். சுற்றுலா தலம் என்கிறோம். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அது சுற்றுலா தலமாகவே ஆக்க முயற்சிக்கிறது என்பதுதான் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக தலம் என்றால் அது இடம் என்று பொருளாகிறது. சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் தனியருட் பெருவழி தலத்தெழும் சுடரே அப்படின்றார். அப்படின்னா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரு சேர ஒளி பொருந்தியதாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் நமக்கு நெற்றி பொட்டுக்கு நேரே அக்னியாக அருட்பெரும் ஜோதி அங்கே ஒளி வடிவாக அக்னி வடிவாக நிற்கிறது என்கிற இந்த தத்துவத்தை முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரியும் அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி என்கிறார். முச்சுடர் என்றால் என்னன்னு தெரியும். சித்தர்கள் காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 சுடர், அதைத்தான் பெருமானார் பல பேர் இந்த குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இதற்கெல்லாம் விளக்கமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் நேரடியான விளக்கத்தை கொடுக்குறாங்க. சந்திரன், சூரியன், அதற்கடுத்தது அக்னி. இடதுகண் சந்திரன், வலதுகண் சூரியன். இடது நாசியில் ஓடக்கூடிய சுவாசம் சந்திர சுவாசம், சந்திர நாடி. வலது நாடியில் ஓடக்கூடிய வலது நாசியில் ஓடக்கூடிய காற்று, சுவாச காற்று, அது சூரிய நாடி, சூரிய கலை என்று நம்ம குழந்தைக்கு கூட இன்றைக்கி தெரியும். அதை இந்த ஆன்மீக முறையாக கற்றுக் கொடுத்திருந்தால், மெய்யியலை, தமிழுடைய மெய்யியலை முறையாக கற்றுக் கொடுத்திருந்தால் குழந்தைக்கும் தெரிந்த ஒன்று தான் அது. அர்த்தநாரீஸ்வரர் என்று ஒரு வடிவமைப்பு கூட இடப்புறம் பெண்ணாகவும் வலப்புறம் ஆணாகவும் இருக்கக்கூடியது. அந்த இடம் என்றால் பெண் என்றால் சந்திரனாகவும், ஆண் என்றால் சூரியனாகவும், எப்படியெல்லாம் இந்த சந்திர சூரிய என்கிற இந்த இரு ஒளிகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அதைத்தான் சித்தர் பெருமக்களும் ஞானியர்களும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் இதையே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிசூடிய பெருமானே அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன், சூரியன், விண்மீன்கள், இது இல்லாமல் எந்த ஒரு உலகத்தில் வழிபாட்டு ஒரு நெறிமுறையாவது இருக்கான்னு பாருங்கள். இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் முழுக்க நிலவை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வையுமே கணிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் விண்மீன்கள் கொண்டு தான், அதனுடைய அளவை கொண்டு தான் இயேசு கிறிஸ்து பிறந்த காலமும் நமக்கு கூறப்படுகிறது. நீங்கள் நம்ம தமிழர் மெய்யில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இல்லாத ஒரு சிவலிங்க கோவிலை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆக சந்திர சூரியர் என்று எல்லா இடங்களிலுமே சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் நம்ம கோயில்கள் கூட நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒன்று என்ன மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது, சிவன் என்கிற சீவன் லிங்கமாகவும் அதற்கு எதிரே சந்திரன் ஒருபுறமும் சூரியன் மறுபுறமும் நிற்பதை எல்லா சிவலிங்க கோயில்களிலும் நம்ம பார்க்கலாம். அப்படின்னு என்ன பொருள்? ஆக இந்த சந்திரக்கலை, சூரியக்கலை, இடதுகண் சந்திரன், வலதுகண் சூரியன், நெற்றிக்கண்ணுக்கு பெயர் தான் அந்த சீவன் இருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கக்கூடிய ஒளிதான் சிவலிங்கமாக கோவில்களில் காட்சியளிக்கிறது என்கிற அந்த விளக்கத்தை திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சந்திர சூரிய ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவழி தலத்தெழும் சுடரே என்று இங்கே கூறுகிறார். தைப்பூசத்தன்று பெருமானார் அமைத்திருக்கக்கூடிய அந்த ஞானசபை தெற்கு நோக்கி இருக்கிறது. நாம் வடக்கு நோக்கி நின்று கொண்டு கைகூப்பி நாம் கண்களை மூடிக்கொண்டு அதற்கு பிறகு கண்களை திறந்து பார்த்தால் அந்த ஜோதி தரிசனம் செய்யப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா நேரே அக்னி என்கிற அந்த அருட்பெரும் ஜோதி நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதே நேரத்தில் வலதுபுறம் அப்படி வலக்கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வானத்தில் தெரியும், இடக்கண்ணில் பார்த்தா சந்திரன் வானத்தில் தெரியும்.
தைப்பூசத்தன்று முழு நிலவன்று அன்று ஒரு நாள் மட்டும்தான் இந்த காட்சி சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் நமக்கு கண்களுக்கு தெரியக்கூடிய காட்சி இருக்கக்கூடிய நாளாக இருப்பதால் தான் தைப்பூசத்தை அவ்வளவு சிறப்பாக பெருமானார் குறிப்பிட்டாங்க. சித்தர் பெருமக்கள் குறிப்பிட்டாங்க. குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டு நாளும் தைப்பூசத்தில் வந்தது காரணமே அதுதான். ஆக பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லி வந்த சித்தர் பெருமக்கள் அதன் பிறகு அது உருவ வழிபாடாக்கி அதை பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி பிராமணர்கள் உள்ளே புகுந்து அதை மந்திர வழிபாடாக்கி வடவேத ஆரியம் என்பதெல்லாம் கலந்துருச்சு. சரிங்களா? ஆக அதனால் பார்த்திங்கன்னா அந்த இறையியல் மெய்யியல் என்பது தற்போது வேறொரு பாதையில் போயிடுச்சு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. சைவம் சமயம் கூட அப்படி பார்த்திங்கன்னா நிறைய கலப்பு ஏற்பட்டு விட்டது என்ற காரணத்தினால தான் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தெள்ளத் தெளிவாக சாதியும் மதமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று குறிப்பிட்டுவிட்டு சாதி சமயம் மதம் குலம் கோத்திரம் ஆச்சாரம் வர்ணம் சூத்திரம் என்று எதுவும் பார்க்கக்கூடாது. ஆன்மநேயத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஆன்மநேய ஒருமைப்பாடு ஒன்றுதான் இறைவருடைய கட்டளை என்று குறிப்பிட்டு இந்த 106 ஏக்கர் பெருவெளித்தலத்துக்குள்ளே எல்லா சாதிக்காரர்களும் வரலாம், எல்லா மதத்துக்காரர்களும் வரலாம், அவர்கள் வயதானவர்களும் வரலாம், சிறியவர்களும் வரலாம், ஏழையும் வரலாம், பணக்காரர்களும் வரலாம். எந்த விதமான வேறுபாடுமின்றி ஆன்மாக்களாக அனைவருமே உள்ளே வரலாம். உள்ளே அந்த தர்மசாலையில் உணவு படைத்து கொடுக்கக்கூடிய அந்த தர்மசாலையில் அனைவருமே உணவு உண்டலாம். அதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் ஞான சபைக்குள்ளே நுழையும் போது மட்டும் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறார் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். என்ன சொல்கிறாங்க? கொலை புலால் தவிர்த்தவர்கள் உள்ளே வரவும் அப்படின்றாங்க. அது என்ன கொலை புலால் அப்படின்னா, நம்ம ஒரு பறவையை கொன்று அதை சாப்பிட்டா அது கொலை. அது அதுக்கு பெயர் புலால் என்று பெயர். நீங்கள் ஒரு ஆட்டை கொண்டு சாப்பிட்டால் அது கொலை, அது புலால் என்று பெயர். இப்படி நீங்கள் எந்த மிருகத்தை கொன்று அதை சமைத்து சாப்பிட்டாலும் கொலை புலால் என்று பெயர். எனவே இந்த கொலை புலால் தவிர்த்தவர்கள் மட்டும்தான் ஞான சபைக்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. எந்த சாதி எந்த மதம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் வரலாம். எல்லா சாதிக்காரர்களும் எல்லா மதத்துக்காரர்களும் ஆண் பெண் ஏழை பணக்காரர்கள் எந்த வேறுபாடுமே இல்லாமல் ஆன்மநேயத்தோடு உள்ளே வரலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஞான சபைக்குள் நுழையும் போது மட்டும் நீங்கள் கொலை புலால் தவிர்த்தவராக இருக்க வேண்டும். தர்மசாலையில் அந்த கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா தர்மசாலையில் பசி ஆற்றுவதற்கான இடம் அது. அங்கே எந்த விதமான வேறுபாடுகள், அவன் எத்தகைய செயல்கள் செய்தவனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல என்றார். இந்த ஜீவகாருண்யம் பற்றி ஒழுக்கம் பற்றி பெருமானார் பேசும்போது 19 புள்ளி விவரங்களை நமக்கு தர்றாங்க. அந்த பசி என்பது 35 விதமான அவத்தைகளை தருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பசி ஆற்றுதலுக்கு அப்போ ஒரு இடத்துல கேள்வியே வருது. ஒரு கொலை குற்றம் செய்தவன் நீங்கள் அவன் முன்தேகத்தில் செய்த பாவத்தினால தான் இப்போ செயல்பாடுகள் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, சொல்லப்படுதே. அப்படி இருக்கும்போது அதற்காக தான் அவன் பசியோடு பட்டினியோடு இந்த உடலில் சுற்றிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு போய் நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா அவன் பாவத்தை நாம் வாங்கி கொண்டது போல் ஆகாதா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு பெருமானார் பதில் சொல்லியிருக்காங்க, ஒருபோதும் நமக்கு அது அப்படி வராது. காரணம் என்னவென்றால், ஒரு சிறை தண்டனை பெற்ற மரண தண்டனை பெற்ற ஒரு கைதியை கூட அரசாங்கம் சிறையில் வைக்கிறது. அவனுக்கு மரண தண்டனை சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் அது விதிக்கப்படும். ஆனால் அதே வேளையில் மரண தண்டனை காரணம் தானே என்பதற்காக யாரும் அவனை பட்டினி போட்டு விடுவதில்லை. ஒரு அரசாங்கமே, ஒரு அரசனே அல்லது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களே அவன் மரண தண்டனை விதிக்கப்படும் கடைசி நிமிடம் வரையில் அவனுக்கு உணவு கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. இதே போலத்தான் இறைவர் நீ என்ன தவறுகள் முன்தேகத்தில் செய்திருந்தாலும் நீ உணவு கிடைக்க வேண்டும் என்பதில் இறைவர் அதில் சமரசமே செய்து கொள்வதில்லை. அந்த உணவை கொடுத்தாக வேண்டும் என்கிறார். எனவே இது இறைவருடைய கட்டளை. ஆன்மாவை பசியாற்றுவது என்ன காரணம்னா, அப்படி கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா அவன் இறந்து விடுவான். அது நம்ம அதை கொலை செய்ததற்கு ஈடானதாகும் அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட நிலையில் பசியாற்றுதல் என்ற ஒன்றுக்காகவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தர்மசாலையை தொடங்கினாங்க. அப்போ அது தர்மசாலைக்குள்ளே இந்த உணவு உண்ணும்போது எந்த தடையும் இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. அதுவும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சாப்பிட மாதிரி தான் பெருமானார் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்று என்ன ஆயிருக்கு தெரியுங்களா? இந்து சமய அறநிலையத்துறைக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு போய் இருக்கிறவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஜீவகாருண்யம் அப்படி என்ன சொல்லியிருக்காரு, அதுவும் குறிப்பாக உணவு அளிப்பதில் என்னென்ன அடிப்படை சொல்லியிருக்காரு, அதில் ஏன் இப்போ அரசாங்கம் ஒரு பணத்தை ஒரு கோடி ரூபாய் கொண்டு டெபாசிட் பண்ணி பேங்க்கில் அதுலேருந்து அவரை வட்டியில் எடுத்து நம்ம சமையலில் சாப்பாடு செஞ்சு போடலாமான்னு கூடாது. பெருவெளித்தலம் 106 ஏக்கர் இருக்குது, அங்கே நீ காய்கறி விளை வச்சு அதன் மூலமாக தர்மசாலைக்கு சாப்பாடு போடலாமா? கூடாது. அங்கே ஒரு வயல் மாதிரி உருவாக்கி நெல்லை உற்பத்தி செய்து அங்கேயே சாப்பாடு செஞ்சு தர்மசாலையிலேருந்து மக்களுக்கு போடலாமா? கூடாது என்று பெருமானார் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? 2 விதமான காரணம்.
இந்த பசியோடு அடுத்த வேளை உணவில்லாமல் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சீவன்களுக்கு, அந்த மனித உயிர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது அடிப்படை. ஆனால் அந்த உணவை கொடுப்பவர் யாராக இருக்க வேண்டுமே, ஆனால் அரசாங்கமோ இப்படிப்பட்ட டெபாசிட் பணத்திலிருந்து வரக்கூடாது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பொது உடைமை சிந்தனை என்று மேம்போக்காக நாம் பார்த்தாலும் கூட ஆழமான இன்னொன்று இருக்கிறது. ஏனென்றால் நாம் முன்தேகத்தில் செய்த, முன் உடலில் செய்த காரண காரியங்களுக்கு ஏற்பத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியில் நம் அவத்தைகளை, துன்பத்தை, இன்பத்தை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது முன் உடலில் இருந்த அந்த அடுத்த அதனுடைய காரண காரியங்கள் தான் அப்படிங்கிறது அடிப்படை. அதில் எந்த மாற்றமே இல்லை. அதனால தான் அந்த உண்மையே சொல்ல போனோன்னா பல பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடல் குறைபாடோடு பிறப்பதற்கு கூட முந்தேகத்தில் செய்த பாவம் தான் அது என்று பெருமானார் குறிப்பிட்டதை போல சொல்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. பெருமானார் எப்போ இந்த இடத்துல அதை சொல்லலை. அங்கப்பொழுது என்ற ஒரு சொல்லை பிடித்து கொண்டு உருட்டி கொண்டிருக்காங்க. அதாவது தாங்கள் சொல்லியது தான் சரி என்று நியாயப்படுத்துவதற்காக உருண்டு பிறண்டு கோமாளித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அது அல்ல. அதை பற்றி நம்ம ஏற்கனவே தெளிவாக ஒரு காணொலி போட்டிருக்கோம். உண்மையை சொல்லணும்னா முன் தேகத்தில் நாம் செய்த காரண காரியங்கள் விளைவாகத்தான் மறுபிறப்பை எடுக்கிறோம். திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எங்கே நிற்கிறார் பாருங்க. முன் உடலில் செய்த காரண காரியங்களினால தான் நீங்கள் பிறவியே எடுக்கிற. முன் உடலில் நீ புண்ணியம் மட்டுமே செய்திருந்தால் உனக்கு பிறப்பே இருந்திருக்காது. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு நிலை அடைஞ்சிருப்போம். மரணமில்லா பெருவாழ்வு நிலை அடையாத எல்லா உயிரினங்களுமே முன்னுடலில் அதனுடைய விளைவுகளுக்கு ஏற்பத்தான் இப்பொழுது பிறப்பே எடுத்திருக்கிறது. அது மானிட பிறப்பு எடுத்திருக்கிறோன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, மகிழ்ச்சி அடைஞ்சுக்கோ அப்படின்னு ஔவையாரம்மா சொல்கிறாங்க, திருமூலர் ஐயா சொல்கிறாங்க, வள்ளலார் ஐயா சொல்கிறாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? மனுஷனாக பிறக்கிறதே பெரிய காரியம்டா. அதனால் நீ இருக்கிற இந்த இருக்கும்போதே இந்த மனித தேகத்தை பயன்படுத்தி கொண்டு நீ பாவ காரியங்களை செய்யாமல், பிறருக்கு துன்பம் இழைக்காமல், கொலை புலால் தவிர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை மரணமில்லா பெருவாழ் வாழ்க்கையை நோக்கி போன்னு சொல்கிறாங்க. உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் பெருமான் சொல்கிறாங்க. உடம்பு தான் அழுக்கு நாட்டம் பிடிச்சதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், உள்ளுக்குள்ளே ஒரு பொருளை பார்த்தையா, ஆஹா அந்த பொருள் ஐயா, அவர் இறைவன் ஐயா. அதை பார்த்ததுக்கு பிறகு தான் நான் உடம்பையும் வளர்த்தேன் உயிரையும் வளர்த்தேன் அப்படின்றாங்க. இறைவனுடைய படைப்பிலேயே மனித உடல் ஒரு அழகான மாட மாளிகை என்று திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த உடல் கிடைக்கப்பெற்றதே நம் உடல்களில் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் என்று சொல்வதற்காகத்தான் அப்படி சொல்கிறாங்களே தவிர யாரையும் மூஞ்சில் அடித்த மாதிரி சித்தர் பெருமக்கள், ஞானிகள் யாரையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எனவே பிறவி எடுப்பதே உடலினுடைய காரண காரியங்களால் தான். முதல்ல அத்தோடு நிறுத்திக்கணும். அதுக்குள்ளே போயிட்டு கலரி கொண்டெல்லாம் இருந்தால் பலர் மனம் நோகும்படியாக செய்ததாகிவிடும், நாம் உட்பட. எனவே அது செய்யக்கூடாது. யாருடைய மனமும் நோகுமாறு செய்யக்கூடாதுங்கிறது தான் அடிப்படை. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த முன் உடலில் செய்த நாம் ஒவ்வொரு உயிரினம் ஒவ்வொரு உடலாக, அது பறவை உடலாக இருக்கலாம், மிருக உடலாக இருக்கலாம், ஏதோ ஒரு உடல் எடுத்து மாறி வந்திருக்கிறோம். புல்லாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லார் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேனே எம்பெருமானே என்று மணிவாசக பெருமான் சொல்கிறாங்க. அப்போ இத்தனை பிறவி நம்ம எடுத்து தாண்டா வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்படிப்பட்டது பார்க்கும்போது அப்படி முன் உடலில் செய்த அந்த செய்த காரண காரியங்களால் ஏற்பட்ட பாவப்பதிவுகள் இது போகணுன்னா என்ன பண்ணணும்? அந்த பாவப்பதிவுகள் தான் நம்ம இந்த பிறவியில் துன்பத்திற்கு நம்மை ஆளாக்கி கொண்டிருக்கிறது, அவத்தைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த துன்பத்தை நாம் போக்கிக் கொண்டு மரணமில்லா பெருவாழ்வு நிலை நோக்கி போக வேண்டுமேயானால் அதற்கு என்ன வழி, என்ன பரிகாரம் அப்படின்னா திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் தெளிவாக அனைவருக்கும் புரியும்படியாக இன்றல்ல எத்தனை நூற்றாண்டு காலமானாலும் அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லிட்டு போனது தான் ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய சீவ கருணை, உயிர் கருணை. அப்படின்னா என்ன? பசியாற்றுதல் என்கிற முதல் கடமை சொன்னார். பிறருடைய பசியை ஆற்ற வேண்டும். பசி எனும் புலியை கொன்று அந்த ஏழையை காப்பாற்றுன்றார். புலியை கொன்று அந்த ஏழையை காப்பாற்றினா, பசி என்கிற புலியை கொன்று அந்த ஏழையை காப்பாற்று, அதுக்கு என்ன பண்ணுறது? ஆகாரம் கொடு என்றார். கண் இருண்டு போய் கால்கள் நடக்க முடியாமல் அவன் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அவனுடைய பசியை போக்கு அப்படின்றார். இப்படி பசி போக்கக்கூடிய இந்த செயலுக்கு பெயர் தான் ஜீவகாருண்யம், சீவகருணை, உயிர்கருணை. இதை செய்தால் இந்த மனிதர்களுடைய முன்தேகத்தில் முன்னுடலில் செய்த அந்த பாவப்பதிவுகள் அழியத் தொடங்கும். தொடர்ந்து நீங்கள் இதை விரதமாக மேற்கொண்டு வந்தால் உங்களுக்கு செல்வங்கள் கிடைக்கும். தொடர்ந்து இதை விரதமாக, இந்த விரதம்னா என்ன? பிறருக்கு உணவு கொடுப்பதே ஒரு விரதமாக மேற்கொள்ள சொல்கிறாங்க பெருமானார். விரதம்னா என்ன நினச்சிருக்குன்னா பட்டினி கிடப்பதற்கு பேர் விரதம்னு நினச்சிட்டு இருக்கணும். அது இல்லை.
இதை வந்து கடமையாக இறைக்கடமையாக செய்வது, அதுவே தொண்டனை செய்வது, அதற்கு பேர் தான் விரதம். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் விலகும், இன்பங்கள் மேலோங்கும், எப்பொழுதும் இறையர்கள் வந்து நம்ம கூடவே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இதை செய்ய 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 நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஜீவகாருண்யம் என்கிற பசினிக்கக்கூடிய இந்த ஒரு ஒற்றை கடமையை மிகச்சரியாக நல்ல மனத்தோடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்காக வந்து வீட்டில் இருக்கிறவங்களை பட்டினி போட்டு பண்ணக்கூடாது. யாரையும் நமக்கு முதல் குடும்பத்தாருக்கு உணவளிக்க வேண்டும், அதற்கு பிறகு உற்றார் உறவினர்களுக்கு, அதற்கு மேலே தான் நம்ம வந்து பிறருக்கு உணவளிக்கணுமே தவிர கடன் வாங்கிலாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. அது இன்னொரு பாவப்பதிவாக மாறிடும். ஒரு ஆளுக்கு நம்ம உணவு, ஒரு எறும்புக்கு உணவு யாருக்குமே கொடுக்க முடியலைங்க, எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க. ஒரு 4 பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம், அதே போல் கால்நடைகளுக்கு கொடுக்கலாம், எறும்புக்கு கொடுக்கலாம். இதுதான் நம்முடைய தமிழருடைய மெய்யில் எறும்புக்கு வந்து மாக்கோலம் போடுவார்கள். அந்த மாவை எறும்பு தின்று பசியாரும், அதுதான் நமக்கு வந்து போடப்பட்டது. ஸோ அப்படி நீ வந்து பிற உயிருக்கு நம் செய்கின்ற எந்த சிறிய, அது சின்ன உயிர் பெரிய உயிர் இல்லை, பசி நீக்கினால் பிற எறும்பின் பசியை நீக்கினாலும் கூட அது வந்து நமக்கு வந்து புண்ணிய கணக்கில் தான் சேரும் என்று தான் பெருமானார் சொல்கிறாங்க. ஏனென்றால் இன்று எறும்பாக இருக்கக்கூடியவர் நாளை மனிதராக பிறப்பெடுக்கலாம், நான் இன்று மனிதராக இருக்கக்கூடிய நாளை எறும்பாக பிறப்பெடுக்க வேண்டியிருக்கலாம். எனவே அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தத்துவம், அறிவியல் பூர்வமாகவே சொல்கிறாங்க. ஆக இப்படி பெருமை வாய்ந்த அது ஒரு அமைப்பு தான் தர்மசாலை. ஆக முன்தேகங்களில் முன்னுடலில் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளவும், அதே போல எல்லா ஆன்மாக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி, எப்படி பாவம் போகும், அனைத்து ஆன்மாக்களையும் அந்த உணவு என்கிறதை கொடுத்து அந்த பசிப்பிணியை நோக்கி பசியினுடைய நோயை நீக்கிவிட்டால் அந்த ஆன்மா குளிர்ச்சி அடைந்து நம்மளை வாழ்த்திவிடும். அப்போது ஒரு சமூக ஆன்மநேய ஒருமைப்பாடு உருவாகும். கொடுப்பவர்களும் பெற்றுக்கொள்வர்கள் வாழ்த்துவார்கள், கொடுப்பவர்கள் மகிழ்ந்து கொள்வார்கள். வாழ்த்தும் மகிழ்ச்சியும் ஒன்று கூடி அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அங்கே வந்து விளங்கும். இதுக்கு தான் அந்த தர்மசாலை. எந்த நேரத்தில் வந்தாலும் பசியோடு வருபவர்களுக்கு அது அடைத்து வைக்கப்படக்கூடாது. தர்மசாலையினுடைய கதவுகள், அந்த அடுப்பு புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று 157 ஆண்டுகளாக அடுப்பு வந்து புகைந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன, சாப்பாடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது பேர் தான் தர்மசாலை. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை இப்பொழுது என்ன செஞ்சுருக்கு, காலையில் 1 மணி நேரம் சோறு, அது பட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சாத்திடுறாங்க. மத்தியானம் 1.5 மணி நேரம் சோறு, முடிஞ்சு நல்ல சோறெல்லாம் கிடையாது. சாயந்தரம் அதே மாதிரி. ஆக தர்மசாலையினுடைய அடிப்படை கொள்கையை தகர்த்தெறிந்து விட்டது இந்து சமய அறநிலையத்துறை. இப்போ என்ன செய்ய போகிறாங்க, இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் அங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கேன்டீன் கட்ட போகிறாங்க. எதற்கு, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் போய் தர்மசாலையில் சாப்பிடுவானா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி உலக அளவினால் பன்னாட்டு உணவுகள்லாம் கொண்ட கேன்டீன் எங்கள் பெருவழித்தளத்தில். அந்த பெருவழித்தளம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். அது விரிவாக அடுத்தது பார்க்க போகிறோம் நம்ம இதனுடைய காணொலியிலேயே. ஆக அந்த இடத்துல கேன்டீன். அப்போது தர்மசாலை என்கிற ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த வேளை உணவில்லாமல் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இடம், உயிரூட்டக்கூடிய இடம், உயிர் காக்கக்கூடிய இடம் தான் தர்மசாலை. எந்த நேரம் போனாலும் அங்கே இருக்கணும். அதற்கு தான் அவர் வைத்திருந்தார். அதற்காகத்தான் வண்டியாக கொண்டு வந்து மக்கள் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு வந்து காய்கறிகளை கொட்டுறாங்க, பருப்பை கொட்டுறாங்க, அரிசியை கொட்டுறாங்க, எண்ணெயை கொடுக்குறாங்க, மளிகை பொருட்கள் கொடுக்குறாங்க. தொடர்ந்து அந்த புகைந்து கொண்டே இருக்கிறது அந்த அடுப்பு. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உலகத்திற்கே இந்த அன்னதானம் அன்னவிரயம் என்று சொல்லக்கூடியதை சொல்லிக் கொடுத்தவரே வந்து முதலாக நடைமுறைப்படுத்தி காண்பித்தவரே திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். இன்று எல்லா கோவில்களிலும் அன்னதான திட்டத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாருன்னா அதற்கு முன்னோடி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே அப்படி அன்னதானம் செய்யணும்னு சொன்னது வந்து திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராசர், அதற்கு பிறகு எம்ஜிஆர் கொண்டு வந்தார்லாம் சொன்னாலும் கூட இப்படி உணவு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையை உலகத்திற்கு சொன்னவரே வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் முன்னோடி. 106 ஏக்கர் இடம் அதற்காக அவருக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு சிறப்பாக அப்படி ஒரு தர்மசாலை அமைச்சாங்க. அந்த தர்மசாலை பற்றி எதுவுமே தெரியாத இந்து சமய அறநிலையத்துறை தான் தற்பொழுது அங்கே சர்வதேச மையம் என்கிற பெயரில் ஆடம்பர கட்டடங்களை கட்டி அங்கே கேன்டீன் கட்டப் போகிறது. எப்படி பார்த்தீங்களா, சன்மார்க்கத்தினுடைய இந்த ஜீவகாருண்ய தத்துவம் எப்படி சிதைகிறது என்று. இதைத்தான் நம்ம சொன்னோம், தலைப்பே அதுதான். இந்த சர்வதேச மையம் என்பது சன்மார்க்க சிதைவு மையம்தான், சன்மார்க்கத்தை அழிக்கக்கூடிய மையம்தான் என்று நம்ம உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அடுத்ததாக ஞானசபைக்கு வருவோம். 106 ஏக்கர் பெருவழித்தளத்தில் முதலில் சங்கம் தொடங்கினார், சன்மார்க்க சங்கம் தொடங்கினார் வள்ளல் பெருமானார் கருங்குழியில். அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் தான் தர்மசாலை வந்து 67 அமைக்கிறார்.
1867. அதற்கு பிறகு 1871ஆம் ஆண்டு 4 ஆண்டுகள் கழித்து தான் ஞான சபையை கட்டத் தொடங்கி ஒரே ஆண்டில் கட்டுமானம் முடித்து விடுகிறார். 72 திறந்து தைப்பூச நாள் அந்த வழிபாட்டு ஜோதி வழிபாட்டை தொடங்கி வைக்கிறாங்க பெருமானார். அவர் மேட்டுக்குப்பிலிருந்து கொண்டு அந்த டைரக்ஷன் கொடுத்து தொடங்கி வைக்கிறாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக இந்த 4 ஆண்டுகளில் வேறு எந்த கட்டுமானம் கட்டலை. இடையில வேத பாடசாலை என்ற ஒன்றை தொடங்குகிறார். இதற்கு குறிப்பு இருக்குது. வேத பாடசாலை என்று தொடங்குகிறார். அதற்கு தொழுவூர் வேலாயுதம், அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், அவரை வைத்து திருக்குறளுக்கு நீங்கள் பாடம் எடுங்க அப்படின்னு சொல்கிறார். 2 மாதம் ஆயிற்று, 3 மாதம் ஆயிற்று, ஒரு முன்னேற்றம் இல்லை, அவருக்கு ஒரு விளக்கம் சரியாக சொல்ல தெரியல அப்படின்ட்டு மாணவர்களே பெருமானார்கிட்ட முறையிடுறாங்க. வேத பாடசாலையில் ஒன்றும் சொல்லித்தர மாட்டேன்றாருன்னு அந்த வாத்தியானை கூப்பிடு அப்படின்னு சொல்லி, ஏன் ஒன்றுமே உங்களுக்கு சொல்லித்தர தெரியல, இனிமேல் இந்த வேத பாடசாலை நடத்த வேண்டாம், எழுத்து மூடிவிடு, இவர்களுக்கு ஓதாமலே நாங்கள் கற்றுக் கொடுத்து விடுகிறோம் சொல்லிட்டாங்க. அப்போது வேத பாடசாலை என்கிற முதல் சாலையை தொடங்கிய வேகத்தில் இழுத்து மூடப்பட்டது. அதற்கு பிறகு எந்த சாலையை பற்றியும் எங்குமே வள்ளல் பெருமானார் யாரிடமும் அதுக்கு அந்த சாலை அமைங்க இந்த சாலை அமைங்கள சொல்ல கிடையாது, எழுத்துப்பூர்வமாக கிடையாது, பாடலிலும் கிடையாது. தொழுவூர் வேலாயுதம் என்கிற கல்லூரி பேராசிரியர் திருவள்ளுவருடைய 4 தொகுதிகளாக பிரித்தவர், பகுத்தவர், பாடல்களை பகுத்த தமிழ் பேராசிரியர், அவர்னாலேயே வேத பாடசாலை நடத்த முடியல. அப்போ இன்னைக்கு வேத பாடசாலையை கட்ட போகிறோம் அப்படின்னா யார் நடத்துவாங்க? இண்டு இடுக்குக்கே வேறுபாடு தெரியாதவர்கள், தெற்கு பார்த்துக்கு வணங்கணும் என்று சொல்லுவர்கள், தமிழையே சரியாக படிக்க தெரியாத தற்குறிகள், சன்மார்க்கம் பற்றி அறிந்தராத தற்குறிகள், இவர்களெல்லாம் தான் இன்றைக்கி நாளைக்கு வேத பாடசாலை பற்றி பாடசாலையில் பாடம் கொடுத்து வெளிநாட்டுக்காரங்களை சன்மார்க்கத்தை சொல்ல போகிறாங்களா? எவ்வளோ பெரிய நகைச்சுவை! ஆக அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1867 71ஆம் ஆண்டு ஞான சபையை கட்டி 72 திறந்து வைத்து விடுகிறார் திருவூர் பிரகாசர் ராமலிங்க வள்ளல் பெருமானார். சத்திய ஞான சபை எதற்காக தெற்கு நோக்கி கட்ட வேண்டும், அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த ஞான சபை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? பிற கோவில்கள் போலவா? இல்லை. எண் கோணத்தில் ஒரு மனித தலையை அங்கே வச்சிருக்கார், அவ்வளோதான். ஒரு மனித தலையை நாம் ஒரு மனித உடலை முழுவதுமாக பூமிக்குள் புதைத்து வைத்து விட்டு தலையை மட்டும் மேலே இருக்கிற மாதிரி ஒரு மண்ணுக்குள்ளே நின்றுக்கிட்டா எப்படி இருக்கும், தெற்கு பார்த்து நின்றால் எப்படி இருக்குமோ அந்த மனித தலை தான் அங்கே தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஞான சபை. ஏன் தெற்கு நோக்கி வைத்தார்? உண்மையை சொல்லப்போனால் அது தெற்கு என்கிற ஒரு திசையை நோக்கி அல்ல, அந்த 8 திசைகளிலுமே எண் கோணத்திலுமே 8 பக்கம் கதவுகள் இருக்குது. அதனால் நீங்கள் முன்பக்கம் பின்பக்கம்னே சொல்ல முடியாது. ஆனால் தெற்கு நோக்கி வைத்திருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். அதற்கு திசை என்பது கிடையாது, என் திசைகளிலுமே கதவு திறந்து விட்டால் அது 8 அம்பலம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தெற்கு நோக்கி பெரிய கதவை வைத்திருப்பதற்கான, குறிப்பாக தெற்கு நோக்கி ஜோதி தரிசனம் காட்டுவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி சொல்லும்போது தான் சொல்கிறாங்க. இந்த தைப்பூச நன்னாளில் சூரியன் காலையில் தைப்பூச நன்னாளில் முழு நிலவு நாள், அதாவது பௌர்ணமி நாள் காலையில் மாலை வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் கிழக்கே வானத்தில் தெரிவார், இடது பக்கம் சந்திரன் மேற்கே வானத்தில் தெரிவார். நேர் எதிரே ஞானசபைக்குள்ளே அருள்ஜோதி காட்சி காண்பிக்கப்படும், ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும், ஜோதி காட்சி காண்பிக்கப்படும். அப்பொழுது தான் சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலம், தனி அருட் பெருவெளி தலத்தெழும் சுடரே என்று சொல்றார். அப்போ சூரியனும் இருக்கக்கூடிய சூரியன் ஒளிபெற்று முழுவதுமாக இருக்கிறான், சந்திரனும் ஒளிபெற்று இருக்கக்கூடிய நாள் தைப்பூச நன்னாள். அந்த நேரத்தில் 2 பேரும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தனி அருட்பெருவெளி தலம் தான் சொல்கிறாங்க. தனி அருட்பெருவெளி சபைன்னு சொல்லலை. எனவே ஞானசபை ஒரு குறிப்பிடல, தனி அருட்பெருவெளி தலம் என்ற 106 ஏக்கரை குறிப்பிடுறார். அந்த 106 ஏக்கர் நிலத்தில் வடக்கு நோக்கி நின்று பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த முச்சுடரும் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த முச்சுடர் விளக்கம் உமக்கு தொடர்ந்து ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு எப்பொழுதுமே சுழுமுனையில் நெற்றிப்பொட்டில் உன் நினைவை வைத்து கொண்டே இரு, சகஜ நிலையில் இரு, இயல்பு நிலையில் என்று வள்ளல் பெருமானார் நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ தொடர்ந்து ஜீவகாருண்யம் என்கிற பசியை போக்கிக் கொண்டே இந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து கொண்டே அந்த 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தில் வெட்ட வெளி, பெருவெளி என்றால் வெளி என்றால் ஓப்பன் ஸ்பேஸ், இது ஸ்பேஸ் கிடையாது. கூரை இல்லாத இடத்துக்கு பேர் வெளி. ஏடா வெட்ட வெளியில் படுத்திருக்கியே அப்படின்னு நம்ம கிராமத்தில் கேட்பாங்க. ஏடா மொட்டை மாடியில் வெட்ட வெளியில் போய் படுத்திருக்கேன்னு கேட்பாங்க. அப்படி அது பெருவெளி தலம் தான். அப்போ கூரை இல்லாத தலம்னு பேர், கூரை இருக்கக்கூடாது என்று பேர். ஞானசபை தர்மசாலை தவிர வேறு எங்குமே 106 ஏக்கரில் கூரை இருக்கக்கூடாது, அது வெளிதான். ஏனென்றால் இப்படிப்பட்ட பூச நட்சத்திரத்தன்று விண்மீன் அன்று வழிபடும் பொழுது இந்த அருள் விளக்கம் பசியாற்றி பசியாற்றுதல்,
இருப்பவர்கள் பசி ஆற்றுவார்கள், இல்லாதவர்கள் பசி ஆறிக்கொள்வார்கள். அதற்கு பிறகு ஞானசபையில் நின்று இந்த முச்சுடருடைய தத்துவத்தை அறிந்து கொள்வார்கள். புருவ மத்தியிலேயே அவர்களுடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டே செயல்பட தொடங்குவார்கள். அவர்களுக்கு ஜீவகாருண்யம் மட்டுமே இல்லை, அவர்களுக்கு மூன்றாவது கண்ணும் திறக்கும். மூன்றாவது கண் அவர்களுக்கு திறந்துவிட்டால் அதற்கு பிறகு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கையை நோக்கி செல்லலாம். அவர்களால் செத்தாரை எழுப்ப முடியும். ஐந்தொழிலும் புரியக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் வரிசையாக சொல்லிட்டு போகிறாங்க. அதற்கு பிறகு மரணமில்லா பெருவாழ்வு நிலையை நோக்கி செல்வார்கள். இதற்காகத்தான் அந்த 106 ஏக்கர் பெருவெளித்தலம். இந்த 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தை குறிப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் ஞானசபையை எங்கே நிறுவியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமானார். இப்போது என்ன செய்கிறாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பெருவெளி இருக்கு இல்லைங்களா, வெட்டவெளி, அதில் பூரா 100 கோடி ரூபாய்க்கு காங்கிரீட் மார்பிள் கீழே ஃபினிஷிங், மண்டபங்கள் சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த இடைவெளி இல்லாமல் அங்கங்கே சேரு, உட்கார சிமெண்ட் சேரு, அதுபோல் சேர்கள், அப்புறம் அமர்ந்து தியானம் செய்வதற்கு என்ற ஒரு தியான குடில் என்று அதற்கு ஒரு கட்டுமானம், மண்டபங்கள், அப்புறம் நெற்றிக்கு புருவ மத்தியின் ஒரு சிலை. திருவள்ளுவர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவ வழிபாட்டுக்கு எந்த இடத்துலையுமே அவர் ஆதரவு கொடுக்கல. தன்னுடைய சிலையை கூட ஒருவர் மண் சிலையாக கொண்டு கொடுத்த போது கீழே போட்டு உடைச்சு பொன்னாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த உடம்பை மண்ணாக்குகிறாயே என்று சொல்லி கண்டித்து அதை தள்ளிவிட்டார். ஆக அப்படிப்பட்ட இடத்துல சிலை வழிபாட்டுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணுறாங்க அறிந்து சமய அறநிலையத்துறை இந்த சர்வதேச மையம் என்கிற பேரில். முழுக்க கட்டுமானங்கள், கீழே மார்பிள் ஃபினிஷிங்கு, மேலே கூரையை போட்டு சைடில் மண்டபங்கள். அப்போது அந்த பெருவெளி தலம் என்கிற வெட்டவெளியாக இருக்க வேண்டிய அந்த தலத்தில் ஆற்றல் கிடைக்க வேண்டிய பூச நட்சத்திரத்தன்று ஆற்றல் கிடைக்க வேண்டிய அந்த நன்னாள் மாத பூசம் மற்றும் தைப்பூசத்தன்று கிடைக்கக்கூடிய ஆற்றலை இவர்கள் மட்டுப்படுத்துகிறார்கள். அது நம்ம உடல் மீதோ நமக்கு கிடைக்கவே கிடைக்காத மாதிரி ரூம் மாதிரி போட்டு அடைச்சிறாங்க. இதுக்கு தற்போதைய எடுத்துக்காட்டு, தற்பொழுது இந்த ஞானசபைக்கு எதிரே இருக்கக்கூடிய முன் மண்டபமே இதற்கு எடுத்துக்காட்டு. சந்திர சூரிய அல்லது சூரிய சந்திர ஒளிபெற விளங்கும் தனியருட் பெருவெளி தலம்னே சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அப்போது தைப்பூசத்தன்றைக்கு இப்போ போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோதி தரிசனம் மட்டும்தான் தெரியும், சூரியனும் தெரியாது, சந்திரனும் தெரியாது. மேலே காங்கிரீட் போட்டு மூடி வச்சிட்டாங்க. முன் மண்டபம் கட்டினோம், எங்களை வள்ளலாருக்கு பெருமை சேர்த்தவங்க கட்டிச்சுட்டாங்க. சூரிய சந்திரனுடைய தரிசனமே கிடைக்காம அக்கினி தரிசனத்தை மட்டும் பார்த்தால் அப்புறம் ஞானசபையினுடைய விளக்கமே அடிபட்டு போயிடுது. இத்தனை ஆண்டுகள் அதான் நடந்துட்டு இருக்கு. முன்மண்டபம் கட்டியதே தவறு. இப்போ என்ன செய்கிறாங்க, அதே போல் இருக்கக்கூடிய முதல்ல முன்மண்டபத்தை இடித்து ஒன்றா சூரிய சந்திரன் நீங்கள் அது தற்காலிக மண்டபங்கள் போட்டுக்கலாம். மக்கள் 13 நாட்கள் அந்த ஒருத்தர் ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் சொன்னார், ஆண்டுக்கு 13 நாட்கள் தானங்க அப்படின்னார். சபரிமலை கொடுத்தா ஆண்டுக்கு 13 நாட்கள், சட்டமன்றம் கூட தான் ஆண்டுக்கு சில நாட்கள், பாராளுமன்றம் கூட நாடாளுமன்றம் கூட தான் ஆண்டுக்கு சில நாட்கள், மீதி நாளில் காலியாக தானே இருக்குது. உள்ள சந்தை ஒன்று விட்டுடலாமா, மார்க்கெட் விட்டுடலாமா, அதையே இல்லை கண்காட்சி போட்டுடலாமா, இல்லை சந்தைக்கடை வைத்து விடலாமாங்கிற கேள்வி வருது இல்லைங்களா. அந்த இடத்துக்கு அந்த வழிபாட்டுக்கு அந்த நாட்கள் தான். ஆக அன்றைக்கி தற்காலிகமான கூட நம்ம கூரையை போட்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை வெயில் மழை என்று இருந்தால். ஆனால் அப்படி இல்லை, வெட்ட வெளியில் இருந்தால் மட்டும்தான் ஆற்றல் கிடைக்கும். அங்கே முன்மண்டபம் ஏற்கனவே பிள்ளையாக தவறாக கட்டப்பட்டிருக்கிறது. முதல்ல அதையவே இடிக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் அதுபோல் ஏராளமான மண்டபங்களை கொண்டு உள்ளே குவித்து நாங்கள் அப்படியே பன்னாட்டு பக்தர்கள் எல்லாம் ஈர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது அவர்கள் ஈர்க்கவில்லை, சன்மார்க்கத்தை சிதைக்கிறார்கள். தர்மசாலை சிதைச்சாச்சு, அடுத்த ஞானசபையும் 106 ஏக்கர் சிதைச்சிட்டா சோழி முடிஞ்சது அப்படின்னு போயிடுவாங்க, யாரிடமோ கை நீட்டி பெறுவதற்காக. ஏனென்றால் சன்மார்க்கத்தை சிதைத்து விட்டால் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறார்கள். எந்தவித பிரதிபலனும் பார்க்காம, சாதி மதம் குலம் கோத்திரம் எதையும் பார்க்காம 106 ஏக்கர் பெருவெளித்தலக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போச்சுன்னா நாளைக்கு நம்முடைய மத அடிப்படைவாத பிஸ்னஸ் கெட்டுரும் என்று பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய இந்த மத அடிப்படைவாதிகளுக்கு அவர்களுக்கு ஆதரவாக நின்று சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு செயலையும், அப்படி சிதைக்கும் போதே ஏன் சும்மா சிதைக்கணும், அதைவே நம்ம ஒரு வணிகமாக ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக மாற்றி விட்டோம்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் டொனேஷன் வாங்கி நம்ம அப்படியே அதை பூரா இந்த மணி லாண்ட்ரிங் என்று சொல்லக்கூடிய எல்லா வெளிநாட்டு பணத்தையும் அப்படி சிறுக சிறுக டொனேஷன் போல் கொண்டு இந்தியாவுக்குள்ளே கொண்டு நம்ம வீட்டு கல்லாப்பட்டி கொண்டு போய் விடலாம் என்று ஒரு சில அமைப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது அடிப்படை. ஆக இதனால தான் சொல்கிறோம், சன்மார்க்க சங்கத்தை சிதைக்கக்கூடிய சதி செயல்தான் இந்த சர்வதேச மையத்தின் பின்னணியில் இருக்கிறது என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு என்ன வேணும்? எனவே தான் சொல்கிறோம், வள்ளலார் சர்வதேச மையம் என்பது வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை அழிக்கும் மையம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனியாவது நம்ம
சன்மார்க்க சங்கத்தவர்களை விழிப்பு பெற்று அவர்கள் செய்யாவிட்டால் கைமீறி போய்விடும். ஏனென்றால் இப்பொழுதே பி சைட்டில் அந்த சர்வதேச மையத்தின் ஒரு பகுதியை கட்டிக்கொள்கிறோம் என்று அவர்கள் அனுமதி கேட்டு நீதியரசருக்கு அனுமதி கொடுக்க முன்வந்து விட்ட அளவிற்கு ஆகியிருக்கிறது. அதில் தற்பொழுது அது பிழையானது. மொத்தத்தில் அந்த இந்த 106 ஏக்கரில் கட்டவே கூடாது, வெளியில் தான் கட்டணும்னு பேர். அப்படி நீங்கள் வெளியில் கட்டணும் அப்படின்னா இந்த பெருவெளித்தலத்துக்குள்ளே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் கட்டணும் தான் பொருளே தவிர இங்கே பாதி அங்கே பாதி கட்டுவோன்னு பொருள் இல்லை. அப்போ அங்கே கால்வாசி கட்டினா மீதி முக்கால்வாசி இங்கே கட்டுவாங்க, இங்கே தான் வருவாங்க. எனவே தான் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் நீதியரசர்களுக்கு பணிவோடும் அன்போடும் அதை எடுத்து சொல்லி அங்கே பி சைட்லேயும் கட்ட வேண்டாம். அப்படி கட்டுவதாக இருந்தால் ஏ சைட்டில் எந்த கட்டுமானங்களும் வராமல் எல்லா கட்டுமானங்களும் அங்கே போகணும். அதுதான் அடிப்படை. ஸோ அதைத்தான் தமிழ் வேங்கையுடைய அவர்கள் தன்னுடைய பெட்டிஷனில் சொல்லியிருக்கார். சர்வதேச மையம் முழுவதையுமே நீங்கள் பி சைட்டில் கட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் 106 ஏக்கர் பெருவெளித்தலத்துக்குள்ளே எதுவும் கட்டக்கூடாது. இரண்டாவது, இப்பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய பி சைட்டும் 106 ஏக்கருக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே வந்துருச்சுன்னா அங்கேயும் கட்டக்கூடாது என்பது தான் அடிப்படை. எனவே இவ்வளவு இருக்குது. இதை போட்டு பெரிய குழப்பமாக சன்மார்க்கவாதிகள் குழம்பிக்கொண்டு ஒரு சிலர் இதை பற்றி தவறான தகவலாக கொடுத்துட்ருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சன்மார்க்கத்தை சிதைய விட்டுவிட்டால் இதற்கு பிறகு உலகத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் மீட்சி பெற, மரணமில்லா பெருவாழ்வு நிலை நோக்கி செல்ல, ஜீவகாருண்யத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க இனியொரு ஞானி பிறக்கப் போவதில்லை. இனியொரு 106 ஏக்கர் பெருவெளி கிடைக்கப் போவதில்லை. இனியொரு ஞான சபையோ தர்மசாலையோ இருக்கப் போவதில்லை. எனவே இது மானுடத்திற்கான மிகப்பெரிய ஒரு இடமாக, மிகப்பெரிய மெய்யில் தெளிவு பெறுவதற்கு இடமாக, எத்தனை ஆயிரம் நீங்கள் மதங்களுக்கு போனாலும், எத்தனை ஆயிரம் மெய்குருமார்களிடம் பொய்குருமாரிடம் போனாலும் இறுதி விளக்கம் சன்மார்க்கத்தில் மட்டும்தான் உள்ளது. 106 ஏக்கர் பெருவெளி தளத்தில் தான் உள்ளது. அந்த சித்திபுரத்தில் மட்டும்தான் சித்தி அடைய முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.